கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2வது யூதர் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு அதை கண்டெடுத்திருக்கிறார்கள். யார் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு அருங்காட்சியகம், வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவண பிரிவகம், அதுவும் தமிழ்நாடு தொன்மையியல் ஆய்வு நிறுவனமும் இணைந்து பல்வேறு ஆய்வுகளை அவங்க நடத்திட்டு வரும் பொழுது அந்த சமயத்தில் இந்த ஒரு இதுவும் கிடைத்திருக்கிறது. எங்கே கிடைச்சிருக்குன்னா, ஆனந்தூர் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இதுக்கான ஒரு அரிய ஒரு கல்வெட்டு வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து இன்னொரு கல்வெட்டு இதே போல கண்டறியப்பட்டிருந்தது. இப்போ இது வந்து 2வது கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து யூதர்கள் வந்து குடியேறியிருந்தாலும் அவங்க வந்து தமிழகத்துல வந்து ராமநாதபுரம், பெரியப்பட்டணம் அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து அவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அங்கேயும் ஒரு கல்வெட்டு ஏற்கனவே பெரியப்பட்டினத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சிலுவை போர் சமயத்துல அங்கங்கு அவர்கள் சிதறி சென்ற பொழுது இந்த கடற்கரையோர மாதிரியே இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அவங்க அதிக அளவு அந்த மாதிரி வந்தாங்க, வணிகர்களாக அங்கங்க வந்திருந்தார்கள். அந்த மாதிரி வந்த சமயத்துல இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு குறித்து அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வணிக குழு இருந்ததாகவும், அந்த வணிக குழு அவர்கள் கூடி அவர்களை மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்காக அந்த தாந்தோன்றீஸ்வரர் கோயில் அங்கே இருக்கு, அதை ஒட்டி இந்த மாதிரியான ஒரு மண்டபம் தாந்தோன்றீஸ்வரர் கோயிலுக்காக கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் அங்கே கூடுவதற்கான ஒரு இதுவாக இருக்குன்று அதில் வந்து குறிப்பிடும் பொழுது சூதகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூதகர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து யூதர் என்பதை குறிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நம்ம 2 விஷயம் இது பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஒரு செய்தி என்பது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஏன் பேசப்படவில்லைங்கிறது ஒரு கேள்வி. அடிப்படை தரவுகள் கூட சரியில்லாமல் கற்பனையில் பல கதைகளை கீழடிக்காக எழுதுறார்கள். அரசாங்கமே செய்யுது. அதே டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியும் கல்வெட்டு எடுக்குது, ஆதாரத்தோட இருக்கு. அதனால இதை பத்தின பேச்சு வெளியில வராது. அங்க புனைவு, அங்க இத்தனைக்கு அங்க சம்ஸ்கிருத பேர்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் அங்க சாமியே அவன் கும்பிடலைங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து பீஃபு தின்னா அப்படின்னு சொல்லி இடையில ஒண்ணு. இதுக்கு இடையில ஏற்கனவே தோண்டினதுல எத்தனை அடியிலிருந்து தோண்டியாச்சுன்னா அத்தனை அடியில் இருக்கக்கூடிய சாயில் ஜியாலஜிக்கல் டெஸ்டிங்குக்கு அனுப்பிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. 2வது, பெரிய அர்பன் சிவிலைசேஷன் சொன்னா நீங்க எவ்வளவு ஏரியாவை தோண்டி இருக்கீங்க, அதில் உள்ள ஃபைன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கு தெரியாது. இன்னொன்று, அந்த கீழடியில் ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. அந்த மியூசியம் இதெல்லாம் எப்படி நரேட்டிவ் செட்டிங்க்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை முதல்ல ஆரம்பித்தது யார்? இதை பெருசாக அதை முதல்ல கொண்டு வந்தது பாண்டியராஜன் அவர்கள். அதிமுகவில் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையை பெருசாக்குனாங்க. உதயச்சந்திரன் அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவர் ஒரு ரேபிட் ஆன்டி நேஷனலிஸ்ட்டு. இவர் அவங்க மனைவியோட கிறிஸ்தவர்கள். அதனால அந்த பின்னணியில் அவர் அதிமுக அமைச்சராக இருந்தால் நல்ல மனுஷன். ஆனால் அந்த அஃபிலியேஷன் அவரை விட்டு ஒரு நாளும் போனதில்லை. அதுக்கப்புறம் திமுக அரசு. அப்போ அங்கே ஒரு மியூசியம் கட்டியிருக்காங்க. அந்த மியூசியத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய மியூசியமாக இருக்குது. இப்போ போகக்கூடியவெல்லாம் இப்போ இவ்வளோ விஷயம் இந்த இடத்துல இருக்கான்னு. ஆனால் அந்த மியூசியத்தில் போனால் பல ஊரில் இருக்கிற ஐட்டம் அங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பான். அப்போ எப்படின்னா ஒரு காட்சியை கொடுக்கறது, இவ்வளவு இங்கேயே வந்து கிடைச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக. அதுக்கப்புறம் இந்த சூனா வெங்கடேசன் ஒரு ஆள், அதாவது ஒரு தேர்ட் ரேட்டட் ஒரு பொலிட்டீஷியன், இந்த மதுரையில் எம்பியாக இருக்கா, அப்படி அந்த ஆள் வேற அதை வச்சு அதுக்குன்னு சொல்லி ஒரு சௌராஷ்டிராவில் இருந்து ஒருத்தர், ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணான்னு, அவருக்கு தமிழே மொழி கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப தமிழ்லாம் பற்றி அவர் ரொம்ப பேசுவார். அவர் இவங்களெல்லாம் சேர்த்து எடுத்து இவர் வந்து ஏதோ இவர் ஒரு ஆந்திரா சௌராஷ்டிரா காம்பினேஷன் போல இருக்கு. யாரு இவர் குடும்பமே நம்ம சூனா வெங்கடேசன். ஆனால் இவங்கள்லாம் தான் தமிழை வந்து அப்படியே தூக்கி நிறுத்தனமாக பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நரேட்டிவ் செட்டிங்க்கு நீங்கள் ஆர்கியாலஜியை, அதுவும் தப்பான நரேட்டிவ் செட்டிங்க்கு பயன்படுத்தினாங்க. இப்போது யூத கல்வெட்டு வரும்போது இதெல்லாம் மறைக்கப்படுகிறது. ஏன் யூத கல்வெட்டு ஓடும்போது மறைக்கப்படுகிறது அப்படின்னா, சிலுவை யுத்தம் என்ற பெயரில் ஊர் முழுக்க, உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் இரத்த ஆறு ஓட்டினார்கள். துலுக்கன் ஜிகாதுங்க கூடிய பேர்ல பண்ணினாங்க கூடியது இவன் ரெக்கார்டு பண்ணான். இவன் ஆண்ட காலத்துல வெள்ளக்காரன். ஆனா இவனும் அதே மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான். இது வரலாற்றில் வந்துடப்படாது. அதனால இந்த விஷயத்தை இவனுக்கு உலகம் முழுக்க மறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு என்ன பண்ணும்? யூதன் ஏன் இந்த நாட்டுக்கு வந்தான்?
அங்கேருந்து அவன் துரட்டப்பட்டான். எவனால் வெட்டப்பட்டான், எவனால் கொல்லப்பட்டான், எவனால் இந்த மாதிரி கேள்விகள் வந்தாச்சுன்னா அங்கே சிக்கல் வருது. என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நீங்க சொல்லியாச்சுன்னா கிறிஸ்துவர்களை நீங்க அப்படியே வெள்ளை புறாக்கள், அமைதியை கொண்டு வந்தவர்கள், அன்பின் மார்க்கம், அன்பின் அதாவது அப்படி இல்லை, ரிலிஜியன் ஆஃப் லவ். அது ரிலிஜியன் ஆஃப் பீஸ். அது ROP, இது ROL. இந்த ROL பிரச்சனை ஆயிருமே, இதுதான் அன்பா அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாதுங்கக்கூடிய வரலாற்று மோசடிக்காக இது பெரிய அளவில் இந்த மாதிரியான கல்வெட்டுக்கள் சொல்லப்படவில்லை. என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வரலாற்றில் பயாஸ் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்கள ஏன்டா இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? பேசியிருக்கலாம்ல, கண்டிப்பா. ஏன் ஒரு வயலும் இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ மத்திய அரசு பாடத்திட்டத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னான்னா, முகலாயர்கள் பண்ணின அயோக்கியத்தனம் எல்லாம் புஸ்தகத்துல வந்திருக்கும். அவங்க எந்த நல்லதையும் பண்ணலையா, ஏன் இதை மட்டும் நீங்க போடுறீங்க, ஏன் சிவாஜியை பத்தி அதிகம் பாடம் கொண்டு? நம்ம கேள்வி என்னன்னா, இது வரலாற்றுல இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு ஒரு பயிலும் பதில் சொல்ல மாட்டேன். சரி, அதுக்கு அடுத்தது காலங்காலமா நம்ம ஒரு பொய்யை படிச்சுக்கிட்டு வந்தோம். இந்த அசோகர் வந்தாரு, அவர்தான் ரோடு போட்டாரு, கலிங்க யுத்தம், அவர் பௌத்தனா மாறினாரு கலிங்க யுத்தத்துக்கு அப்புறம்னு. அதுக்கப்புறம் ஆனா அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அதுக்கப்புறம் அவர் சண்டை போடுறதையே நிறுத்திட்டாரு. ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த கலிங்க யுத்தத்துக்கு முன்னாடி அசோகங்க கூடியவர் பௌத்தனா மாறியாச்சு. கலிங்க யுத்தம் கடைசி யுத்தமும் இல்லை, அதுக்கப்புறமா அந்த யுத்தமும் பண்ணியிருக்கான். அப்ப நடுவுல இருக்கிற இந்த ஒரு பேராகிராஃபை மட்டும் எடுத்துவிட்டு ஏதோ இந்துக்கள் காட்டும் பிராண்டிகள் மாதிரி ஏதோ பௌத்தம் இந்த நாட்டை திருத்தினாங்கிற மாதிரியும் அன்னைக்கு நீங்க இந்த வரலாற்று மோசடியை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரியான வரலாற்று மோசடிகள், வரலாற்று அழிப்புகள், வரலாற்று மறைப்புகள், இது அம்புட்டையும் இவனுக்கு காலங்காலமா செய்துக்கிட்டு வர. இதுல பாருங்க, இந்த யூதர்கள் அந்த சிவங்கோவிலுக்கு அந்த மண்டபத்தை கட்டி கொடுத்து, தாந்தோன்றீஸ்வரருக்கு கட்டி கொடுத்து, அவங்க எல்லாரும் அங்கே கூடி, அப்ப அவனுக்கிட்ட இருந்த டாலரன்ஸ் வெள்ள கரண்ட் இல்ல கிடையாது. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கோவில, வேதபுரீஸ்வரர் கோவிலை அழிச்சான் கிறிஸ்தவன். யூதா அதை செய்யலையே, கட்டி கொடுத்தான் யூதன், அழிச்சவன் வெள்ளக்காரன். மயிலாப்பூர் கோயில் இன்னைக்கு அது எங்க இருக்குன்னு, இந்த பிஷப் ஹவுஸ்னு அங்க ஒண்ணு இருக்கும், அந்த பக்கத்துல இருந்ததுதான் மயிலாப்பூர் சிவன் கோயில். அதை கிறிஸ்தவன் உடைச்சான். அந்த கோயில் இன்னைக்கு இப்ப மயிலாப்பூர் ஊருக்குள்ள இருக்கு. அப்ப இவனுங்க யாரெல்லாம் இப்ப பாருங்க, யூதனை பத்தி இவனுங்கள்லாம் சொல்லுவான், இந்த நாட்டில் இந்த உலகத்திலேயே 2 பேரும் மோசமான பயிலுவான். ஒன்று யூதன், இன்னொன்று பிராமணன். இவனுங்க சொல்லுவான், அவனு இந்த மாதிரி தான் செய்தான், இவனும் எந்த கோயிலையும் போய் இடிச்சதாக இல்லை. ஆனா இவனுக்கு ரிலிஜியன் ஆஃப் லவ், ரிலிஜியன் ஆஃப் பீஸ்ன்னு எதை ரெண்டையும் சொல்றானோ, இவனுக்கு தான் பண்ணின அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணியிருக்கான். அப்ப நீ ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை செட் பண்ண, இப்ப இந்த வரலாற்றை அழிக்கக்கூடியது காலங்காலமாக செய்து வருகிறது, இன்றும் நடந்திருக்கிறது. ஏன் இப்போ தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டு, தமிழகத்தில் உள்ள யூதர்கள் இவர்கள் எதற்காக இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஏன் ஆராய்ச்சி பண்ணி தனி புத்தகம் போடலாமே? இப்போ இதெல்லாம் வச்சு ஏன் இப்போ மத ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய ஸ்விக்கி சிவம் இதை பற்றி பேசியிருக்கலாமே? நிச்சயமாக. எல்லாரையும் திட்டுறாரு, இதை பற்றி பேசுவாரா? பே மாஸ்டர் பாதிரியார் சோழியை முடிச்சு விடுவாரு, கண்டிப்பா வாயை திறந்துட மாட்டாரு. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகம் முழுவதும் எப்படி ஜிஹாதுங்கக்கூடிய பேர்ல துலுக்க ரத்த ஆறு ஓட்டினானோ, அதே மாதிரி கிறிஸ்தவனும் ரத்த ஆறு ஓட்டினான். கிறிஸ்தவன்ட்டு அடிபட்டவனும் துலுக்கன்ட்டு அடிபட்டவனும் ஓடி இங்க அடைக்கலம் வந்தது நம்ம நாட்டில். நம்ம நாட்டில் அவ்வளவு பேரையும் நம்ம காப்பாற்றினோம். இந்த துலுக்க முதல்ல இங்க வந்தானே, இதுலேயும் பல துலுக்கம் இந்த சிலுவை யுத்தத்தில் அடிபட்டு வந்த துலுக்கனும் உண்டு கேரளாவில் செட்டில் ஆனதுல. யூதம் மட்டும் கிடையாது, ஆள பிறந்தவன் நாம. நீங்க வந்ததே ஓடி புழைக்க பிறந்தவன், நீ உன் வரலாறுலையும் அப்படித்தான் இருக்கு. நீ கிறிஸ்தவன்ட்டு அடி வாங்கிட்டு இங்க ஓடி வந்த வரலாறும் இருக்கிறது.
மாறி 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 இவனுங்க பண்ணக்கூடிய அம்புட்டு அயோக்கியத்தனத்தையும் மறைச்சு ஹிந்துக்களை கடைசியா ஒரு கொடூரமானவர்கள் மாதிரி. ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவ அந்த சினிமாக்காரன், அவன் பேர் என்ன, ஒரு வில்லனா நடிப்பா அப்படியா, பிரகாஷ் ராஜ். அந்த ஆள் என்னடானா 3000 வருஷம் இந்த நாடு அசிங்கம் பிடிச்சதுன்னா, ஏன்டா அசிங்கம் பிடிச்சவனாடா இன்னைக்கு இந்த அடைக்கலம் கொடுத்தான்? ஏன்டா உங்க கிறிஸ்தவ பேருக்கு அவனுக்கு அடிச்சோட விரட்டினவனை சோறு போட்டு அவனுக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்த இந்த நாடு தானே உனக்கு அசிங்கம் பிடிச்ச நாடா? இன்னைக்கு இந்த வரலாறு இப்போ கிருஷ்ணகிரியில இந்த கல்வெட்டில் நமக்கு வந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி அந்த ஒரு சமுதாயம் வேற ஒரு கோயில் கட்டி கொடுத்து அவங்களோட இணக்கமாக இருக்கக்கூடியது, இதை கிறிஸ்தவனும் செய்யல, துலுக்கனும் செய்யல. அப்ப மத அடிப்படைவாதம் எங்க ஆரம்பிச்சிருக்கு? அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, அந்த காலத்துல அரேபியாவில் இருக்கிறவங்களாம் காட்டு பிராண்டியா இருந்தானா, அவனுக்கு இவர் திருத்தினாராம். அங்க உள்ளவன் காட்டும் பிராண்டியா இருந்தானா, கிறிஸ்தவன் திருத்திச்சான். இல்லை ஒரிஜினலா இருந்தவன் இருந்தான் பாருங்க, அவனுக்குள்ள இவனுங்களையும் கூட நல்லவனா இருந்திருக்காங்க கூடியதெல்லாம் இப்போ இந்த கல்வெட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுது. இந்த கிறிஸ்தவனும் துலுக்கனும் வரத்துக்கு முன்னாடி இருந்தவனுங்க மிகவும் பண்பட்டு இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, சாக்ரட்டிஸ் பெரிய பெரிய தத்துவ மேதைகள்லாம் இருந்தாங்கல்ல. ஆமா, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் கிறிஸ்தவத்துக்கு அப்புறம் அந்த ரோமன் கிரீக்கில் வந்தாங்களா? இல்லை. அந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு செழுமையை ஐரோப்பா அதுக்கப்புறம் கண்டுதா? அதே மாதிரி அரேபியா எடுத்துங்க, என்னென்னலாமோ பல விஷயங்கள் இருக்கு. இஸ்லாத்துக்கு அப்புறம் ஏதாவது அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அலோனா ஏதாவது அது கண்டுபிடித்திருக்க முடியாது. ஆயில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அரேபியாவுக்கே வசதி. அதுக்கு முன்னாடி அது லாட்டரியில இருந்தது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாரம்பரியமான அந்த நாடு, அந்த பண்பாடு, அந்த மக்கள், இவங்களை அவ்வளவு பேரும் காட்டும் பிராண்டின்னு சொல்லிவிட்டு கொள்ளையடிச்ச இவன் தான் அதை திருத்தினான்னு சொல்லி இன்னைக்கு வரலாறு சொல்றாங்க. வருங்க, இதே மாதிரியான திருட்டு வரலாறு இன்று நம் நாட்டுக்கு எதிராகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்ப அதை இது கவுண்டர் பண்ணியிருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் பாரதம். ஏன் பாரதத்துக்கு வந்தான்? வியாபாரத்துக்கு வந்தான், கொள்ளையடிக்க வந்தான், கொள்ளைக்காரன்ட்டு அடி தாங்க முடியாம இங்க அடைக்கலமாக வந்தான். ஆனா என்ன விஷயம்னா, அடைக்கலமா வந்தவனை இவன் அயோக்கியன்னு சொல்லிட்டான். இங்க நியாயமாக தொழில் செய்ய வந்தவனே இவன் பிற்போக்கவாதின்ட்டான். பாரசீகர்களை இப்படித்தான் இவன் சொன்னான். ஒரு சொராஷ்டிரியனை கூட விட்டு வைக்காமல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரசீச. ஆனா அவன் அங்கிருந்து இங்க பிழைக்கிறதுக்கு வந்தான், இன்னொருத்தன் அங்கிருந்து அடிக்க பயந்து வந்தான். இவனுக்கு 2 பேரும் காட்டும் பிராண்டிகளாம். இவனுங்களை அடிச்சு துரத்தி இவனுங்களை கொள்ளையடிச்சவன் யோக்கியன். இவன் இந்த வரலாறுங்கக்கூடியது உலகம் முழுக்க இன்னைக்கு சொல்றதைத்தான் நம்ம நாட்டிலையும் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கக்கூடியதை இன்னைக்கு இந்த கல்வெட்டு வெளிப்படுத்தி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன்.